ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முருங்கைக்கீரையை வச்சு அழகான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஒரு வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகா, 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. பூண்டை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியெலாம் ஃபஸ்ட்டு வற்றட்டும். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நம்ம சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சீரகத்தை கொஞ்சம் சீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரியுதுங்க. இது கூட நம்ம பூண்டு காஞ்ச மிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து சொன்னால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நல்லா பொரியுதுங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நமக்கு கீரைக்கு தேவைப்படுற உப்பு நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம். ஏன்னா கீரை சேர்க்கும் போது உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக கீரை கருப்பாயிடும். சரிங்களா? தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். சரிங்களா? பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இந்த முருங்கைக்கீரையை இது கூட இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. இது வதங்கிடுச்சுன்னா நல்லா சுருங்கிடுங்க. இது அவ்வளோ புரதச்சத்து நிறைந்ததுங்க. இது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிடுங்க. சரிங்களா? இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கலரை விட்ட உடனே சுருங்கிடுச்சுங்க. பாருங்கள், இதில் சும்மா லைட்டாக மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா கலர் விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ நம்ம இது மூடி போட்டு முடிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டையை நம்ம உடைச்சிக்கலாம். எப்போ நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றினாலும் இந்த மாதிரி ஒரு பவுலில் முட்டையை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா போடுறோம்னா இதில் போடுங்க. சமைக்கிற இதெல்லாம் நம்ம போடுங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே முட்டையை சேர்த்திங்கன்னா ஒரு முட்டை கெட்டு போயிருக்கும். அதனால உங்கள் சமையலே வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? எப்பவுமே ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் முட்டையை போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். முட்டை போட்டு பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். முட்டை போட்டுப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையான முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஓகே, பாய்.